பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். அதனால் யோனத்தான் தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். நம்முடைய ஆத்துமா யாருடன் இசைந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோனத்தான் தாவீதின் ராஜரீக அபிஷேகத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தன் தகப்பனாகிய சவுலுக்கு அடுத்தபடியாக நான் அல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுதான் ராஜாவாக வர வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய ராஜ வஸ்திரங்களையும் பட்டயங்களையும் தாவீதுக்கு கொடுத்து கர்த்தரின் திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதே போல தேவனாகிய இயேசு கிறிஸ்து பாரத்தை சுமக்கிற நமக்காக விண்ணை விட்டு மண்ணுலகம் வந்தார். நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்ற பாவியின் ரூபம் எடுத்து நமக்கு வெண்மை ஆடையை தரிப்பிக்கும்படியாக தன்னுடைய ஆடையை இழந்தவராய் நிர்வாணியாய் நாம் பாவத்தை வெறுக்க பாரமான சிலுவையில் பலியானார் பரமன் இயேசு. இறுதியாக வேத வசனம் கூறுகிறது, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று. தேவனாகிய இயேசு கிறிஸ்து பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். நாமும் கூட கர்த்தரோடு இசைந்திருப்போம். ஆமேன்.